மாட்டோம். அந்த பேச்சுக்கு அர்த்தம் அவர் கருத்தில் மாறுபடலாம் அல்லவா? அவ்வாறு சொல்வதால் உங்களுடைய உள்நோக்கம் வேறொன்றாயிருக்கும் என்று நாங்களும் நினைக்கலாம் அல்லவா ராஜ பிரதிநிதி? ரோமராஜ்ய பிரதிநிதியே, இது எமது மத பிரச்சனை. எம்மை புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். தலைமை குருவே, நாங்கள் ரோமர்கள் யூதர்களை ஆள்பவர்கள். எங்கள் மக்களின் மதாபிமானத்தை கௌரவிக்க வேண்டியது எம் கடமை என்று எமக்கு தெரியும். ஆனால் நிந்திக்கப்படும் இவர் செய்தது மத துரோகம், தெய்வ துரோகம் என்றால் உங்கள் மதத்தை விட்டு ஒதுக்கி வைக்கலாமே தவிர மரண தண்டனை விதிப்பது அவசியமல்ல என்பது எம் கருத்து. பிழைபட நினைக்கிறேன் ராஜ பிரதிநிதி. அவன் கேவலம் தெய்வ துரோகி மட்டுமல்ல, ராஜ துரோகியும் கூட. சூரியன் அஸ்தமிக்காத ரோம சாம்ராஜ்யத்தை சிதைத்து விடுங்கள் என்று மக்களுடைய விஷய எண்ணங்களை விதைத்து பெரும் புரட்சி எழச் செய்து அராஜகத்தை உருவாக்கிய குழப்பவாதி, திசை திருப்புபவன். சாட்சியம் ஜட்டா. தலைவா, அவன் ஊரூராக திரிந்து சீதர் நம் அரசர் இல்லை என்றும் தானே ராஜாதிராஜன் என்றும் அந்த ராஜனுக்கு வரிகள் கட்ட வேண்டாம் என்றும் பலமுறை சொன்னதை என் காதால் கேட்டேன். கல்லை எறிந்த மனிதரெல்லாம் ராஜ துரோகி அல்ல, மலர் தூவிய மனிதரெல்லாம் ராஜபக்தனும் அல்ல. ஆனால் யூதர்களுக்கு அரசனாகிய இயேசு நான் என்றும் என் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறேன் என்றும் சொன்ன அவன் மட்டும் ராஜ துரோகியேதான் நிச்சயமாக. போதகனே, இவர்கள் சாட்டுகின்ற குற்றம் உண்மைதானா? நீ யூதருக்கு அரசனா? நீ ராஜ்யஸ்தாபனம் செய்ய இருக்கிறாயா? என் ராஜ்யம் வேறு, அதன் ஸ்தாபனமே வேறு. எது உன் ராஜ்யம்? நீதி, நியாயம், சமதர்மம் எங்கிருக்கிறதோ அதே என் ராஜ்யம். யார் ஸ்தாபிப்பார்? என் அன்பை அறிந்தவரெல்லாம். என்றால் யூதர்களின் ரட்சகனான மெசிகா என்ற அந்த கிறிஸ்து நீதானா? நான் சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீர். ஆனால் இனிமேல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமையுள்ள தேவனின் வலப்பக்கத்தில் உட்காருவதை நீங்கள் எல்லாம் பார்ப்பீர்கள். என்றால் நீ தேவனின் குமாரனா? நீர் சொன்னவாறே. விளக்கம் போதுமா ராஜ பிரதிநிதி? என் பேச்சை நம்பாது போனாலும் அந்த பேச்சை உங்கள் காதால் கேட்டீர்கள் அல்லவா? இவன் தெய்வ துரோகி, ராஜ துரோகி, மக்கள் துரோகி என்று நம்ப வைக்க இதைவிட சாட்சி வேறு என்ன வேண்டும்? எதுவும் தேவையில்லை. இவன் ராஜ துரோகி, தெய்வ துரோகி, மக்கள் துரோகி. இவனுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும். மரண தண்டனை, மரண தண்டனை விதிக்க வேண்டும், விதிக்க வேண்டும். போதகனே, கேட்டாயா சொன்னதை? சொல். அவர்கள் உண்மையில் சாட்டுகின்ற அபவாதங்களை தவறு என்று, அசூயால் சொல்லுகிறார்கள் என்று, நிஜமில்லாத நிந்தனை என்று சொல்லு. போதகனே, உன் மௌனம் எம்மை செயலற்றவனாக செய்கிறது. நீ ஒன்றும் பேசாமல் இருந்தால் நாம் எதுவுமே செய்ய முடியாது. பதில் என்ன? நாம் உன்னை சோதிக்கிறோமா, இல்லை உன் மௌனத்தினால் நீயே எம்மை பரீட்சிக்க வந்தாயா? என்னதான் விசாரித்தன்ன? இவனிடம் எமக்கு எந்த குற்றமும் தென்படவில்லை. எமக்கென்ன? ஏரோது ராஜருக்கும் கூட எந்த குற்றமும் தென்படாததால் இங்கே எம்மிடம் அனுப்பி வைத்தார் என்று புரிகிறது. இருந்தும் இவன் சொன்ன பேச்சுக்களில் குற்றம் இருப்பதாக நீங்கள் எல்லாம் சொல்வதை மதித்து உங்கள் திருப்திக்காக இவனுக்கு கசையடி தண்டனை விதிக்கிறேன். இருபத்தொன்று, 22, 23, 24, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40.
யூதராஜனுக்கு யூதராஜனுக்கு யூதராஜனுக்கு. இத்தனை கொடுமைகளுக்கு பிறகாவது உங்கள் மனம் குளிரும் என்று நம்புகிறேன். இல்லை இல்லை, இவனை சிலுவையில் அடித்தால் தான் எங்களுக்கு ஆறுதல் ஏற்படும். சிலுவையில் அடியுங்கள். சரி, உன் கோரிக்கை பிரகாரமே மரண தண்டனை விதிக்க நினைத்தாலும் இந்த பாஸ்கா பண்டிகையில் ஒருவன் மரண தண்டனையை ரத்து செய்யும் வழக்கம் உரிமை எமக்கு உண்டு, உங்களுக்கு தெரியும். ஆகையால் அந்த அதிகாரத்தின்படி இந்த இயேசுவை மன்னித்து விடுதலை செய்கிறேன். கூடாது. அவசியமானால் நமது வழக்கத்தின்படி பரப்பாசை விடுதலை செய்யுங்கள். ஆமாம், பரப்பாசை விடுதலை செய்யுங்கள். இயேசுவை சிலுவையில் அடியுங்கள். பரப்பாஸ் பயங்கரவாதி, கொலைகாரன், ராஜத்ரோகி. அவனை விட்டு உங்கள் யூதர்களுக்கு ராஜனான இந்த இயேசுவை சிலுவையில் போட வேண்டுமா? நமக்கு அவன் ராஜா அல்ல, சீசர் ஒருவரே நம் ராஜா. இயேசுவை சிலுவையில் அடித்து பரபாசை விடுதலை செய்யுங்கள். மக்கள் கருத்துக்கு எதிராக நீங்கள் இயேசுவை விடுதலை செய்ய முடிவெடுத்தால் ராஜத்ரோகியை மன்னித்து விட்டீர்கள் என்று சீசர் வரை போக நேரிடும். மக்கள் கருத்தை மதித்து இயேசுவை சிலுவையில் அடியுங்கள். இந்த பாவம் என் மீதும் என் குழந்தைகள் மீதும் விழாமல் இருக்கட்டும். அந்த பாவம் எங்கள் மீதும் எங்கள் குழந்தைகள் மீதும் விழட்டும். இயேசுவை சிலுவையில் அடியுங்கள். சிலுவையில் அடியுங்கள்.